ஜெய் வராகி. இந்த உலகத்துல மனித பிறப்பு பிறந்ததே அவங்களோட பூர்வ புண்ணிய கர்மாவ அனுபவிக்கிறதுக்கும், இங்க மிச்சம் இருக்கிற கர்மாவ முடிச்சுட்டு போறதுக்கும் தான். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில அவங்க என்ன பிறப்பு எடுத்திருக்காங்களோ, அந்த கர்மப்படி, பஞ்சாங்கப்படி தான் அவங்களோட வாழ்க்கை இங்கே தீர்மானிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன அவசரப்பட்டாலும், இந்த காலச்சக்கரத்துக்குள்ள சிக்கி இருக்கிற ஒரு சின்ன பூச்சியா மாறிடுவாங்க. அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கை ஒரு எல்லை வரைக்கும் போயிட்டு முடியாம பாதியில முடியறது, கஷ்டத்துல முடியறதுன்னுலாம் போயி, அங்க இருக்கிற மேலுலக வாழ்க்கையில அவங்க திரும்ப கஷ்டப்படுறாங்க. இது மட்டும் தான் நிரந்தரம், இந்த வாழ்க்கை மட்டும் தான் நிரந்தரம், இல்ல நம்மளோட இந்த லைஃப் மட்டும் தான் நம்ம அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம், இல்லைன்னா நம்ம இல்லாம போயிடுவோன்றதெல்லாம் இல்ல. இந்த உடல் மட்டும் தான் இல்லாம போகும். ஆத்மாவை யாராலையும் எப்பவுமே அழிக்க முடியாது. அது கடவுளுக்கு நிகராவும் சொல்லப்படுது, கடவுளாவும் சொல்லப்படுது. கடவுளோட ரூபமாவும் அது இருந்து எல்லாரையும் ஆட்டி வச்சிட்ருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது எதுன்னா அந்த ஆத்மாவை நம்ம நிர்ணயிக்க முடியாது. அதே சமயத்துல அந்த ஆத்மா நிம்மதியா இருந்தா மட்டும்தான் இந்த கர்மாவ அவங்க ஒழுங்கா முடிக்க முடியுமா? இல்லன்னா முடியாது. அன்றாட துன்பங்கள்ல மாட்டிக்கிட்டு இங்கேயே உழண்டுகிட்டு இதிலேயே இருந்துடுவாங்க. நீங்க இங்கே கர்ம காரியங்கள், நல்ல காரியங்கள் பண்ணிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தாலுமே, நல்ல விஷயங்களோட கன்டின்யூ உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல அத தொடர்ந்து செஞ்சுருவீங்க.